Namaste students, I welcome you all for grade 4 maths class. Children, in the last class we have studied division and also the properties of division. In today's class we are going to learn 3-digit quotient and shortcut in a special case. Let's see these exercises one by one. First we are going to do 3-digit quotient. அதில் ஒரு sum பார்க்க போகிறோம். Here you have a sum 4657 divided by 7 அப்படின்றது தான் கொஷின். ஸோ இந்த கொஷினை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எந்த டிவைசர் நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பர்ஸோட டேபிளை வந்துட்டு நீங்கள் சைடில் ரஃப் ஒர்க் பேஜில் எழுதிட்டா டிவிஷன் வில் பி ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ டிவிஷனில் தெர் ஆர் ஒன்லி 4 steps to remind. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்பேர் பண்ணணும். அதாவது டிவைசரையும் உள்ளே இருக்கிற டிவிடெண்ட் வேல்யூவும் கம்பேர் பண்ணணும். இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் இருக்குது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து ஸ்மாலர் than the டிவைசர். அதனால் நான் என்ன பண்ணுறேன், டபுள் டிஜிட்டாக நான் எடுத்துக்கிறேன் டிவிஷனுக்காக. ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு வந்து டேபிளில் செக் பண்ணணும் அந்த வேல்யூவை. தென் அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதுறது தேர்ட் ஸ்டெப். தென் சப்ராக்ட் பண்ணுறது ஃபோர்த் ஸ்டெப். இந்த ஃபோர்த் ஸ்டெப் தான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்க போகிறோம் டிவிஷனில். ஸோ இந்த 4 steps கிளியர்னா we can able to do the division easily. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எழுதணும்னு தெரியுன்றதுனால டேரெக்டாக நம்ம சம்க்கு போயிடலாம். ஸோ 7 டிவிடெண்டை செக் பண்ணுறேன் என்னோடய டிவைசரோட. செக் பண்ணும்போது 7 is greater than 4. அதனால் ஒரு சிங்கிள் டிஜிட்டை மட்டும் எடுத்தனால டிவைட் பண்ண முடியாது. அதனால் ஐ எம் டேக்கிங் 2 digit நம்பர், that is 46. ஸோ இப்போ நான் டேபிளில் செக் பண்ணலாம். 7 6 are 42, 7 7s are 49. 49 அப்படின்றது greater than 46. அதனால் நான் 6 வேல்யூவை ஐ கோயிங் டு டேக், that is 42. இப்போ எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ 6ல் 2 போனால் 4, தென் 0. இப்போ இங்கே ஒரே ஒரு நம்பர் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்பரை நான் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ 45 அகெயின் 40 சீரீஸ் நம்பர்ஸாகவே வந்துட்டுருக்கிறதுனால that 2 options only we have. அதனால் I'm go with 6. Again 42, 3. So next number is 7. 7 5s are 35. If we subtract, I will be getting 2. After this we don't have any other number to get down, so 2 is a remainder. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க கோஷன் பார்த்தோன்னா 665. அதே மாதிரி ரிமைண்டர் பார்த்தோன்னா 2. ஸோ நான் செக் பண்ணுற மெத்தடும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அது என்ன மெத்தட் அப்படின்னா, கோஷியன்ட் மல்டிப்ளை டிவைசர் ப்ளஸ் ரிமைண்டர் பண்ணோன்னா we will be getting the answer, that is dividend. ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். 665 மல்டிப்ளை 7. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 35. ஓகே, 7 6 are again 42, 45. 45 7 6 are ஃபஸ்ட் வந்துட்டு 35. ஸோ 3 இங்கே மேலே போட்டிருக்கோம். 7 6 are 42, 42 plus 3 is 45. again 7 6 are 42, 42 plus 4 is 46. so plus remainder, that is 2, 4657. so we got dividend as our answer. So what we have done is right. So this how we can do our problem, that is 3-digit quotient problem. So next sum we are going to see is shortcut in a special case. அதாவது this is nothing but இப்போ நம்மளோட டிவிடெண்டில் ஜீரோஸ் வந்ததுன்னா இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணலாமா, இல்லைனா அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா, that only we are going to see now. For example, if we divide the number 4000, so this value I going to divide by the number 5. ஸோ இந்த மாதிரி நான் டிவைட் பண்ணும்போது நம்ம நார்மலாக டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பராக கெட் டவுன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான் ஒரு ஹோல் நம்பராக இருக்குது, அடுத்து இருக்கிறது எல்லாமே 0 வேல்யூஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பரை டிவைட் பண்ணும்போது திருப்பி நம்ம ஒன்று டிவைட் பண்ணி தான் டிவைட் பண்ணணுமா அப்படின்னா, there is a shortcut for this method. எப்படின்னா 4000 இப்போ நான் 5ஆல் டிவைட் பண்ண போகிறேன். as usual நம்ம டிவிஷனில் பண்ணுற மாதிரி செக் பண்ணுறோம். ஸோ இதை விட ஸ்மாலர்ன்றதுனால 2 நம்பராக எடுத்துக்கிறேன். ஸோ 8 5s are 40. இங்கே 0 வந்துருச்சு. ஸோ இங்கே இன்கேஸ் வந்து இங்கே 1 2 இல்லை 3 அப்படின்ற வேல்யூ கிடச்சா நெக்ஸ்ட்டு 0 டவுன் பண்ணோன்னா நமக்கு அது ஒரு ஹோல் வேல்யூவாக இருந்திருக்கும். ஸோ அதை நம்ம டேபிளில் கம்பேர் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் இங்கே 0 இருக்குது, ஆல்ரெடி நம்மளுக்கு ரிமைண்டர் 0. இங்கே ஆனால் எக்ஸ்ட்ராவாக 2 zeros இருக்குது. அப்போ அந்த ஜீரோஸ் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டேரெக்டாக கோஷன்ட்டில் ஆட் பண்ணிடலாம். இப்போ என்னோடய கோஷன்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தா 800, ரிமைண்டர் வேல்யூ 0.
இப்போ நான் செக் பண்ணணும் அப்படின்னா 800 multiply 5, that is 4000, plus 0 also will give you 4000. So this is our dividend. So what we have done is 100% right. So this how we can do the division for the special case numbers. அதாவது இந்த மாதிரி 0 numbers add ஆகி வந்ததுன்னா நம்மளோட dividendல we can solve this problem like this way. சரியா? Okay children, I hope you all understand division now. Let's we meet in the next class. Thank you children.